தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026க்கான எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடிய தேர்தலுக்கு பிறகு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய அந்த மையங்களுக்கு சென்று வாக்குப்பதிவு செலுத்திவிட்ட பிறகு வெளியே வரக்கூடிய வாக்காளர்களிடம் கருத்து கேட்ட பிறகு அந்த கருத்துக்களுடைய அடிப்படையில், அதாவது வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாக இது போன்று வரக்கூடிய கணிப்பைத்தான் எக்ஸிட் போல் என்று சொல்லப்படும். அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில இன்றைக்கு வாக்கு கணிப்பு பிரகாரம் அகில இந்திய சேட்டலைட் சேனல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளிபரப்பின் மூலமாக அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பிலே 190 இடங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அகில இந்திய செயற்கைக்கோள் தொலைக்காட்சியினுடைய அலைவரிசை செய்தியினுடைய அந்த நிறுவனம் நடத்தி இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துடைய கணிப்பின் அடிப்படையில 190 இடங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே இன்றைக்கு 23/4/2026 அந்த வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகமே 234 சட்டமன்ற தொகுதிகளிலே தங்களுடைய சட்டமன்ற தொகுதிகளுக்கு யார் வேட்பாளர் என்று தமிழகம் காத்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் யார் என்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது. மாற்றம் தேவை என்கிற ஒற்றை இலக்கை மட்டும் மக்கள் நோக்கி பயணித்திருக்கிறார்கள். பெரும்பாலான தமிழகத்திலே, அதாவது இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 85.10% வாக்குப்பதிவுகள் நடைபெற்றிருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே அகில இந்திய செயற்கைக்கோள் தொலைக்காட்சி நடத்தி இருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பின் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 190 இடங்களிலே தமிழகத்திலே மிகப்பெரிய அளவிலே வெற்றியை ஈட்டும் என்று தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 4-5 முனை போட்டிகள் இருந்தாலும் கூட மக்கள் மனதிலே மக்களுக்கான செயல்பாடுகளை, மக்களுடைய தேவைகளை, மக்களுக்கான பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து செய்திருக்கக்கூடிய இயக்கமாக களத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறது. குறிப்பாக இந்த அகில இந்திய செயற்கைக்கோளுடைய இந்த நிறுவனம் 234 தொகுதிகளிலே கிழக்கு மண்டலம் 59, மேற்கு மண்டலம் 59, தெற்கு மண்டலம் 58, வடக்கு மண்டலம் 58 இப்படியாக 4 மண்டலமாக தமிழகத்தை பிரித்து இந்த கருத்து கணிப்பை நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஏறக்குறைய 234 சட்டமன்ற தொகுதிகளும் இந்த எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்பினுடைய அடிப்படையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 190 இடங்களை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஏறக்குறைய ஒரு வாக்குப்பதிவு மையத்திலே ஒரு 100 பேர் இருக்கு, 100 பேரிடம் கருத்து கேட்கப்பட்டிருக்கு என்றால் இந்த 46% வார்கள் என்றால் அதுல 26 பெண்கள், ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட ஆண்கள், அதே போன்று வயது முதிர்ந்தவர்கள், இளைஞர்கள், பல தரப்பு மக்களிடம் இந்த கருத்து கோரப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு தான் இன்றைக்கு தமிழகத்திலே இன்றைக்கு எக்ஸிட் போலினூடாக தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாக வெளியிட்டக்கூடிய இந்த அகில இந்திய செயற்கைக்கோள் தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பினுடைய அடிப்படையில 190 இடங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளிவதற்கு முன்பாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் எக்ஸிட் போல் என்று கூறுகிறோம். ஏறக்குறை இன்று 6:30 மணிக்கு மேல் வெளியிடாம் என்று, அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதனுடைய அடிப்படையிலே இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடப்பட்ட பிறகு 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. தமிழகத்தில் ஏறக்குறைய இந்த 75,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் இந்த 5 கோடிக்கும் மேற்பட்ட 5,20,00,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்குப்பதிவை செலுத்தி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அந்த வாக்காளருடைய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனுடைய அடிப்படையில 234 சட்டமன்ற தொகுதியிலும் தங்களுடைய தொகுதிகளுக்கான சட்டமன்ற வேட்பாளர் யார் என்கிற எதிர்பார்ப்போடு மிகப்பெரிய அளவிலே வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. 85.10% வாக்குப்பதிவு என்பது இதுவரை சுதந்திர தமிழ்நாட்டிலே இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக இந்த போக்குவரத்து துறையினுடைய வாகன வசதிகள் குறைபாடுகளும் சில இடங்களில் காரணங்கள் கூறப்பட்டாலும் கூட அவையும் கடந்து இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. மிகப்பெரிய அளவிலே இந்த வாக்குப்பதிவை மாற்றத்தை நோக்கி மக்கள் பதிவு செய்திருப்பதாக அகில இந்திய செயற்கைக்கோள் தொலைக்காட்சியானது இந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கிறது. பல்வேறு கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவிலே 190க்கும் மேற்பட்ட இடங்களை வெற்றி கனியை ஈட்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, அசாம், கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் ஏறக்குறைய இன்றைக்கு மேற்கு வங்கத்திலே 142 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் 2ஆம் கட்டமாக நடந்து முடிந்திருக்கிறது.
குறிப்பாக இதனுடைய அடிப்படையில பார்க்கிற போது ஏப்ரல் 9, 23, 29 ஆகிய 3 தேதிகளிலே இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி, கேரளா, அசாம் ஆகிய 3 மாநிலங்களிலே ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடந்து முடித்திருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக 234 சட்டமன்ற தொகுதிக்கும் நடந்து முடிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர 23ஆம் தேதி மேற்கு வங்கத்திலே 152 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. 29ஆம் தேதி 2ஆம் கட்டமாக, அதாவது இன்றைக்கு 142 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. ஏறக்குறைய 90% தாண்டி அங்கு வாக்குப்பதிவு நிகழ்ந்திருக்கிறது. அண்மை கேரளாவில் நடந்த வாக்குப்பதிவாக இருக்கட்டும், அசாமில் நடந்த வாக்குப்பதிவாக இருக்கட்டும், ஏறக்குறைய 85-90% அளவில் வாக்காளர்கள் மாற்றத்தை நோக்கி ஒரு வாக்குப்பதிவினை தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தளவிற்கு மார்ச் மாதம் 30ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த வேட்புமனு தாக்கல் தொடங்கி இருக்கிறது. கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, வேட்பாளர்களுடைய அறிவிப்பு, தேர்தல் அறிக்கை, சூறாவளி பிரச்சாரம் என தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்தில் முன்னின்று மிக மகத்தான ஒரு சூறாவளி பிரச்சாரத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் நிகழ்த்தி இருக்கிறார். குறிப்பாக ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நிறைவுற்றிருக்கிறது. நிறைவுற்ற பிறகு ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு மிகப்பெரிய அளவில் ஒரு தேர்தல் திருவிழா, ஜனநாயக பெருவிழாவாக தமிழகத்தில் நடந்து முடிந்திருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இதுவரை இல்லாத வகையில நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 85.10% வாக்குப்பதிவுகள் பதிவாகியிருக்கிறது. 4,85,64,033 பேர் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். இதற்கான வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக சட்டமன்ற தொகுதியிலே யார் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், எந்தெந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக தங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் மிகப்பெரிய வெற்றிக்கனியை ஈட்டியிருக்கிறார் என்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். தமிழகத்துடைய அடுத்த முதல்வர் யார் என்பதும் அன்றைய தினம் தெரிய வந்துவிடும். குறிப்பாக அதன் பிறகு அதிக பெரும்பான்மை இடங்களை பெறக்கூடிய கட்சி ஆட்சியை உரிமை கோருகிற போது ஆட்சி அமைக்கும். அதன் பிறகு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கிய ஒரு வாக்குப்பதிவாக இந்த வாக்குப்பதிவுடைய தீர்ப்பு இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளிவதற்கு முன்பாக, அதாவது தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கையினுடைய முடிவுகள் மே மாதம் 4ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. அதற்கு முன்பாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு கணிசமான எண்களை வைத்து ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், இளைஞர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் என கருத்து கேட்கப்பட்டு அதனுடைய அடிப்படையிலேயே இந்த எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்து கணிப்பினை இன்றைக்கு ஒவ்வொரு தொலைக்காட்சிகளும் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அகில இந்திய செயற்கைக்கோள் தொலைக்காட்சி 190க்கும் மேற்பட்ட இடங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பல முறை போட்டிகள் இருந்தாலும் கூட ஆட்சியில் இருக்கிற போது மக்களுக்காக ஆட்சியக்கூடிய அரும்பெரும் தொண்டுகள், சேவைகள், மக்களுடைய மனப்பான்மையை கருத்தில் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரிவிக்கப்பட்ட கணிப்பில் 190க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் அடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி மலரும் என்பதைத்தான் அகில இந்திய செயற்கைக்கோள் தொலைக்காட்சி இந்த கணிப்பினூடாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கருத்து கணிப்புடைய அதிகாரப்பூர்வ வாக்கு எண்ணிக்கை மற்ற தொலைக்காட்சிகளில் வெளியிடுவதை காட்டிலும் கூட இது எல்லாம் இறுதியான முடிவு என்பது இல்லை. ஏற்கனவே பல்வேறு காலகட்டங்களிலே பல கருத்து கணிப்புகள் வெளியிட்டு தோல்வியை தழுவி இருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 190 இடங்களில் இன்றைக்கு கைப்பற்றும் என்ற உறுதியாக இந்த அகில இந்திய செயற்கைக்கோள் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. சில ஊடகங்கள் தவறான கருத்து கணிப்பையும் அதே போன்று சில அதிகமான ஒரு சில கட்சிகளை சார்ந்த கருத்து கணிப்பையும் வெளியிட எத்தனிக்கிறார்கள். அது சார்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 234 சட்டமன்ற தொகுதிகளில் 118 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றுகிற ஒரு இயக்கம் தான் இந்த சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றக்கூடிய அதிக பெரும்பான்மை கொண்ட ஆட்சி அமைப்பதற்கு தகுதியான இயக்கமாக இருக்கும். தங்களுடைய கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களை சேர்த்தும் கூட அந்த பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சென்னை மாவட்டத்திலே பொறுத்தளவிற்கு 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இதுல 83.68% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மொத்தமாக பார்க்கிற போது ஏறக்குறைய 24,21,186 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். அதிகபட்சமாக ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில 90%, அதாவது 90.60% வாக்குகளும், மயிலாப்பூரில அதே போன்று 74.89% வாக்குகள் குறைவாக பதிவாகி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.
குறிப்பாக தமிழக வாக்காளர்களுடைய மொத்த எண்ணிக்கையாக தேர்தல் ஆணையம் ஏற்கனவே 5,73,43,291 பேர் என்றும், ஆண் வாக்காளர்கள் 2,80,30,658 பேர் என்றும், பெண் வாக்காளர்கள் 2,03,04,905 பேர் என்றும், மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் 7,728 பேர் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 18 வயதிலிருந்து 19 வயது வரை இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய மொத்த எண்ணிக்கை அதாவது 14,59,399 பேர் மட்டுமே என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஆண் வாக்காளர்கள் ஏறக்குறைய அதாவது 7,62,308 பேர் என்றும், பெண் வாக்காளர்கள் 6,96,632 பேர், மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 99 பேர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 20 வயதிலிருந்து 29 வயது உள்ள வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 1,07,18,457. இதிலே ஆண் வாக்காளருடைய எண்ணிக்கை 54,93,148 பேர், பெண் வாக்காளருடைய எண்ணிக்கை 52,22,768 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 2,545 பேர். குறிப்பாக இந்த 30 வயதிலிருந்து 39 வயது இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 1,16,13,490 பேர். இதில் ஆண் வாக்காளருடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 57,49,744 பேர் என்பதையும் பார்க்க முடிகிறது. பெண் வாக்காளர்கள் என்று பார்க்கிற போது 58,60,998 பேர், மூன்றாம் பாலினத்தவர் என்று பார்க்கிற போது 2,748 பேர் இருக்கிறார்கள். 40 வயதிலிருந்து 49 வயதிற்குள்ளாக இருக்கக்கூடிய வாக்காளருடைய எண்ணிக்கை 1,10,243. இதில் ஆண் வாக்காளர்கள் 7,29,921, பெண் வாக்காளர்கள் 61,69,006 பேர், மூன்றாம் பாலினத்தர் 1,316 பேர் இருக்கிறார்கள். மொத்தமாக 50 வயதிலிருந்து 59 வரை இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள் 1,83,83,934 பேர். இதில் ஆண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 49,72,74,75 பேர் இருக்கிறார்கள். குறிப்பாக பெண் வாக்காளர்கள் 54,10,814 பேரும், மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 645 பேரும் இருக்கிறார்கள். 60 வயதிலிருந்து 69 வரை இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 67,69,737 பேரும், இதில் ஆண் வாக்காளர்கள் 32,17,690 பேர், பெண் வாக்காளர்கள் 35,51,790 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 257 பேர். இப்படி மொத்தமாக 70லிருந்து 79, 80லிருந்து 89 என பல்வேறு கட்டங்களில் வாக்களித்திருக்கிறார்கள். தமிழகத்திலே இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய மனநிலை மாற்றத்தை நோக்கியதாக இருக்கிறது. மாற்றத்தை நோக்கி இருக்கிறது என்றால் குறிப்பாக தமிழகத்தில் ஆளும் கட்சியினுடைய அதிருப்தி. இதன் காரணமாக இன்றைக்கு இந்த அகில இந்திய செயற்கைக்கோள் வெளியிட்டிருக்கூடிய தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கூடிய கருத்து கணிப்பிலே ஏறக்குறைய 190 இடங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மாற்றத்தை நோக்கி மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். ஆளும் கட்சியின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள் கலாச்சாரம், குறிப்பாக கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் நடைபெற்ற ஏறக்குறைய 68 பேர் கொண்ட உயிர் பலி, அதே போன்று தமிழகத்திலே தினந்தோறும் நடைபெறக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என மிகப்பெரிய அளவிலே வன்முறை காடாக மாறி இருக்கிறது. இதைத்தான் இந்த தேர்தலுக்கு அதாவது வாக்குப்பதிவிற்கு பிந்திய எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடிய கருத்து கணிப்பின் மூலமாக நாம் அறிகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அகில இந்திய செயற்கைக்கோள் தொலைக்காட்சி 190க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவிலே மக்கள் ஆதரவோடு 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி மலரச் செய்யும் என்பதைத்தான் இந்த புள்ளி விவரமும் இந்த எக்ஸிட் போலினுடைய இந்த தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பும் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய அயராத உழைப்பு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்துடைய மிகப்பெரிய ஒரு நீட்சியாக ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் சென்று மிகப்பெரிய அளவில் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை கேட்டு மிகப்பெரிய அளவில் அவருடைய பங்களிப்பு இந்த சட்டமன்ற தேர்தலில் எழுச்சி பிரச்சாரமாக, எழுச்சி உரையாக பல கோடி மக்களை சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டு நிறைவேற்றுவதற்காக களம் கண்டு இன்றைக்கு தேர்தல் களத்தில் மிகப்பெரிய அளவில் அவர் எழுச்சி பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இதனுடைய முடிவுகள் இன்றைக்கு அகில இந்திய தேர்தல் இந்த அகில இந்திய செயற்கை கட்சி 190 இடங்களுக்கு மேல் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கான இயக்கம், தனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் பல 100 ஆண்டுகள் வாழும், நிலை பெற்று இருக்கும் என்று தெரிவித்த புரட்சித் தலைவனுடைய வாக்கை நிறைவேறச் செய்யும் விதமாக இந்த கருத்து கணிப்பு முடிவுகள், எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடிய இந்த எக்ஸிட் போலிலே அகில இந்திய செயற்கைக்கோள் தொலைக்காட்சி இன்றைக்கு 190 இடங்களை கடந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும். 46% குறிப்பாக தமிழகத்தில் அதிமுக ஓட்டு வங்கியை பெறும். 34% மட்டும்தான் திமுக பெறும் என்று இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய தீர்ப்பு மே 4ஆம் தேதி இறுதி கட்டமாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிற போது தெரிய வரும். இதற்காக அந்த தேர்தல் களத்திலே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகள் மேற்பார்வையாளர்களாக 234 அந்த தொகுதி ஏறக்குறைய 62 தேர்தல் வாக்கு எண்ணிக்கக்கூடிய மையங்களிலே பார்வையாளர்கள் முன்னிலே வாக்கு எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இதற்காக இன்றைக்கு தமிழக காவல்துறை இயக்குனர் டிஜிபி, அதே போன்று காவல்துறையை சார்ந்த ஆணையர்கள், துணை ஆணையர்களோடு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் வாக்கு முடிவுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு மக்களுடைய தீர்ப்பு வெற்றிக்கனியை ஈட்டித்தரும் என்பதைத்தான் இந்த தேர்தலுக்கு வாக்கு எண்ணிக்கை முன்பாக இருக்கக்கூடிய எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடிய கருத்து கணிப்பின் மூலமாக தெரிய வருவது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ்.